ஓசூர் சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோயில் தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுறை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோயில் திருத்தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூரில் வரலாற்று சிறப்புமிக்கது மிக பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுறை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோயில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியன்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று திருத்தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னதாக உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டு பிறகு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஓசூர் சார் ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர், ஆலய தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊரின் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது அரோகரா ஓம் நமசிவாயா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. இதைத் தொடர்ந்து வந்திருந்த பக்தர்கள் தேரின் மீது உப்பு, மிளகு மற்றும் வாழைப்பழங்களை வீசி தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தேரானது தொடர்ந்து 4 மாட வீதிகளில் வலம் வந்து மாலையில் நிலைநிறுத்தப்படும். இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பிற மாநில பக்தர்களும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தேரோட்ட நிகழ்ச்சி என்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான போலீசார், தீயணைப்பு மீட்புத் துறையினர், முதல் உதவிக்காக அவசரகால ஆம்புலன்ஸ் என ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வழக்கமாக திருத்தேரோட்ட நிகழ்ச்சி 9 மணிக்கு மேல் தொடங்கி மாலை வரை தொடர்ந்து நடைபெறும். இதை காண 3 மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரின் வடம் பிடித்து இழுப்பது வழக்கமானது. தொடர்ந்து நாள் முழுவதும் ஓசூர் முழுக்க ஆங்காங்கே அன்னந்தானங்கள், நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்குவார்கள். ஆனால் இம்முறை மதியம் 2 மணிக்கு மேல் சந்திர கிரகணம் இருப்பதால் இன்று நடைபெற்ற திருத்தேரோட்ட நிகழ்ச்சி காலை 6:20 மணி முதல் ஆரம்பமாகி மதியம் 12 மணிக்குள் முடிக்க கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.